இப்ப நான் ஓப்பன திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லற, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. தொகுதிக்குள்ளார அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சுத்தி 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 வருவாருன்னு பார்த்தா மேடையில துண்டு எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி சுத்தி. என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? இதுக்கு நடுவுல நேத்து ஒரு தலைப்பு செய்தி, பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல உள்ள பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒண்ணு MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டோம் பாத்தீங்களா, அண்ணா ஏறுன 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 வண்டி ஏறுன ஏறுன ஏறுனு சொல்ற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ் ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கெல்லாம் சட்டசபையில அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகணும் வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கடலூர் மக்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுதுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தூக்கி போட்டு வந்த தர்மத்தாயின் தவ புதல்வன் வெற்றி தலைவர் அவர்களே, அவர் சொல்வதை அல்ல நினைப்பதையே நடத்தி முடிக்கக்கூடிய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, அரகம் நிறைந்த கரவொலி தர்றோம். கடலூர் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்கள் செங்கோட்டையன் அவர்களே, சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நான் உண்மையிலே அசந்து போனேன். ஒரு 50 பேர் வந்தா கூட்டம், 500 பேர் வந்தா பொதுக்கூட்டம் சொல்லிட்டு கழக மாவட்ட செயலாளர் மாநாட்டை கூட்டி இருக்கிறார் கடலூரில் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே. இதயத்தில் இருந்து பேசிய எங்களுடைய அன்பிற்கினிய தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் அண்ணன் அவர்களே, ஏன்பா இது கடலூரா, மக்கள் கடலாக கூடியிருக்கிற ஊராப்பா, அடேங்கப்பா. ஊடக நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை தோழர்களே, பார்த்திருப்பீங்க, நீந்தி நீந்தி தான் பொதுச் செயலாளர் மேடைக்கே வந்தார். அவரு விரதம் இருந்து எங்களுக்கெல்லாம் பனையூர்ல வந்து நாங்கெல்லாம் வேலை செஞ்சு வர்ற நிர்வாகிகளுக்கு சோறு போட்டு அடுத்தவர்களை உண்ண வைத்து நாங்க உண்ட இலையை எடுக்கக்கூடிய ஆண் தாய் ஒருத்தர் இருக்காருன்னா பொதுச்செயலாளர் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இவங்களுக்கு ஆச்சரியமே அதுதான், எப்படி இப்படி ஒரு கூட்டம். இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்கின்ற காசுக்கும் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர் குரல் கொடுத்தாலே கூடக்கூடிய கொள்கை கூட்டம், தளபதி கூட்டம். நேரம் குறைவு, எதை சொல்வது? ஒரு உயிரை அல்ல, ஒரு முகத்தை அல்ல, ஒரு சின்ன பயிருங்க. ஒரு பயிர் வாடினாலே வாடிய பயிரை கண்ட போதே வாடிய வள்ளலாரை தந்த வடலூரை தந்த கடலூரை சொல்வதா? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவநாத சுவாமியினுடைய திருக்கோயிலை சொல்வதா? அந்த ஆடியிலையும் அந்த புரட்டாசிலையும் புறப்பாடை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்ற நெஞ்சுருகி நிற்கிற இந்த ஆன்மீக மண்ணை சொல்வதா? கோபத்தோடு குதித்து வருகிற சுனாமி அலைகளை கூட கொஞ்சி கொஞ்சி அலைகளை ஆத்தி ஆத்தி அமுக்குகிற அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சொல்வதா? இவ்வளவு பொக்கிஷங்கள், சாதனைகள், சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மண்ணை வணங்கி என்னுடைய கண் மலரை அதோடைய பாத மலரில் வணங்கி நிற்கிறேன்.
இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கடலூர்ல தான் ஒரு சோதனையும் இருக்கு. அதுதான் இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சுனாமி வந்தது, புயல் வந்தது, அந்த துன்பம் வந்தது. வந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான். மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். பாதி பேருக்கு தெரியல. ஏன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் தொகுதிக்குள்ளார அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சுத்தி 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 வருவாருன்னு பார்த்தா மேடையில துண்டு எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி சுத்தி. இதுல நம்மள கொள்கை இல்லாத கூட்டமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் எப்படி தொடங்கியது பாத்தீங்கல்ல. உண்மையிலே மத்த கட்சியெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் வருகிற வரைக்கும் மேடையில குத்துப்பாட்டு போடுவாங்க. குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கினா திமுக, கொள்கை பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கினா தாவேகா. கடலூர்லயே கட்டினாதான் சார் அதுக்கு பேரு கடலூர் பஸ் ஸ்டாண்டு. குறிஞ்சிப்பாடியில போய் வச்சிட்டீங்களே சார், என்ன ஒரு உலக சோதனை. இதுல அவர்கிட்ட கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளவு கூட்டம் வருது, அது நடிகர்னா வரும், வடிவேலு கூட தான் வந்தது. சரிங்கண்ணா, வடிவேலு சாரு கூட வந்தது, அந்த கூட்டம் கூட உங்களுக்கு வரலையாண்ணா? எந்த வடிவேலு வந்து உங்களுக்காக பரப்புரை செய்தாரோ அதே தேர்தலில் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து மண்ணை கவியது யாருன்னா? விவசாயிகளுக்காக. நான் உண்மையிலே சொல்றேன், இந்த ஆடை அணிகளை நாம கிடையாது, கூட்டம் முடிந்து கலட்டி வைத்து விடுவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவும் சாப்பிடுறோம் பாருங்க. பிறக்கும் போது மனிதன் 3 கிலோ எடை இருப்பான். இத்தனை பெரிய உருவமாக மாறுவது யார்? நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடுறோம் பாருங்க. அது உள்ள போய் ரத்தமா, ஆற்றலா, சக்தியா மாதிரி நம்மளை வேலை செய்ய வைக்குது, பேச வைக்குது, ஓட வைக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவு நமக்கு தராங்க பாருங்க. வாழும் தெய்வம் தான் அது விவசாய பெருமக்கள் மட்டும்தாங்க. விவசாயி இல்லைனா இந்த தேசம் இல்ல. அந்த விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக மேடையில் உரிமையாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, எப்படி பேச வேண்டும் என்பதற்கு, இப்படிதான் பேச வேண்டும் என்பதற்கு மேடையில் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகளுக்கு மீண்டும் ஒரு பெரிய கரவொலித்தாக, இதுதான் தமிழக வெற்றி கழகம். கொள்கையை பேசுங்க, அரசியலை பேசுங்க, அதுதான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நேத்து ஒரு தலைப்பு செய்தி, பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல இல்ல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. உண்மையிலேங்க தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் நிறைய உணவு போட்ட அன்னதான பிரபுனா மதிப்பிற்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருவர் தான். அந்த மாமனிதனை அரசியல் உலகில் அதிகமாக தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன். தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். தெய்வத்தாலாகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆனந்த் அவர்களே, நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் ஏ ராஜசேகர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி திரு ரமேஷ் அவர்களே, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலர் ராஜ்குமார் அவர்களே, கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சீனு அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட செயலர் EMR விஜய் அவர்களே, கடலூர் வடக்கு மாவட்ட செயலர் MK ஆனந்த் அவர்களே, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கடலூர் மக்கள், அண்ணன், அம்மா, தங்கை, என்னுடைய தோழர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2026 முதல்வர் நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, எவ்வளவு அருமையான கூட்டம் உங்களை பார்க்கும் பொழுது உங்க முகத்திலேயே தெரியுது இந்த உணர்ச்சி, இந்த சிரிப்பே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. அது இல்லாம இல்லையா? அதாவது இன்றைக்கு நம்மளுடைய கடலூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய கொள்கை தலைவர்,
அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய நினைவு நாள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது நமக்கு கொள்கை தெரியுமா அப்படின்னு புதுசா ஒரு புறப்பகண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காமிப்போம். இன்னைக்கு இந்த 5 வருஷத்தோட கடைசி நாளாச்சு அப்படின்னு சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த யூடியூப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனநோய். சட்டசபைலாம் எப்படி இருந்துச்சு? அண்ணா அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள், அம்மா இருந்தாங்க, ஒரு கலைஞர் இருந்தார், நல்ல விவாதங்கள் நடக்கும். இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும், முதலமைச்சரை பற்றி, தாம் பிள்ளைய பற்றி, இவர்களே அவர்களே, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு மாறிடுச்சு, சொர்க்கம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு வீட்லையும் தேன் ஓடுது, பால் ஓடுது. என்ன சட்டமன்றமா அது? நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க. புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும், சேனல்லையும் யூடியூப்லையும். ஏன்னா அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டுறத பதில் சொல்றவங்கள வெளியே வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, இந்த 2026 பிப்ரவரி 20 கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு. இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள். எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல. நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சந்தோஷமா இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய மகனுக்கும் சரி, கடைசி நாள் இன்னைக்கு சட்டசபையில ஒரு முதல்வரோட ஒரு இன்சியலோட வந்தது. அப்ப கொள்கை தெரியுமா நம்மளை பார்த்து கேட்டாங்களே. நான் ஒன்னே ஒன்னு இந்த கடலூர் மண்ணில இருந்து கேட்கிறேன். 1921 ஜீவோ போட்டாங்க. கேஸ் சர்வே மூலமா எந்த அளவுக்கு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டின ஊர் நம்மளுது. 1951 முதல் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எதற்காக? நம்மளுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும் பொழுது, நம்மளுடைய ரிசர்வேஷன் பாதுகாக்கணும்னு ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 69% பாதுகாக்கிறதுக்காக போராடி அதை நிலைநாட்டினாங்க. ஆனா இன்றைக்கு இந்த கடலூர் மண்ணிலிருந்து திமுக ஒண்ணு கேட்கிறேன். பீகார்ல 2023 கேஸ் சர்வே பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் சர்வே மூலமா, சாதிவாரி கணக்கெடுப்பு மூலயமாக எவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. ஏழ்மையா இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் அரசாங்கம் செல்லக்கூடிய ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, திட்டங்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பீகார்ல நிறைவேறிடுச்சு, தெலுங்கானால பண்ணிட்டாங்க, கர்நாடகால பண்ணிட்டாங்க. அண்ணா வழியில் வந்த திமுக ஏன் கேஸ் சர்வேவை கையில் எடுக்கல? இதுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லணும். ஏன் எடுக்கலன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இன்றைக்கு உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும். தலித் தோழர்கள் அவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன, இந்த உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுதான் திமுகவுடைய எண்ணம், முதலமைச்சருடைய எண்ணம். இது முக்கியமா நான் பதிவு பண்றேன். அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும். முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்றாங்களே, 5 வருஷமா ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க? காங்கிரஸை பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். தெலுங்கானால வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை நடத்த சொன்னாரு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல நடத்தியே முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு.
இன்னைக்கெல்லாம் சட்டசபையில் அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகுன்னு வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அரசு உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாம் ஏழை அடிப்பட்ட மக்களுக்கு கூடிய செல்லணும்னு நினைக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாதுன்னா அவங்களுக்கான எண்ணமும் கிடையாது. பிஜேபிக்கு எப்படி அந்த எண்ணம் கிடையாதோ அதே திமுகவுக்கும் கிடையாது. இப்ப கொள்கை ரீதியா திமுக டிவிகே இருக்கான்னு கேட்கிறாங்களே, இதற்கு பதில் சொல்லுங்க. நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்னார் எங்க தலைவர். இதுதான் டிவிகேவுடைய நிலைப்பாடு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார். இதுதான் பெரியார் உருவாக்கிய மண். இதுதான் கலைஞரும் நினைச்சாரு, எல்லா தலைவர்களும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைக்க மாட்டார். ஏன்னா அதை பத்தி என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேஸ் சர்வேன்னு தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், பேட்டி கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஓப்பன திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லறை, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே திமுக டிவிகே திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட். ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரா இல்லைன்னா சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகராக வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க, அதான் டிவில பாருங்க, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நியூஸ் பயங்கரமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால்ல விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு போன பால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும். பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி வந்து நிப்பாட்டணும்? ஒன்றும் புரியல. திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒன்று எம்.கே. ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டோம் பார்த்தீங்களா, அண்ணா ஏறின வண்டி ஏறினு சொல்ற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் கண்ணில் போடுறீங்களோ
தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இதை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருக்கு. முன்னாடி அவங்க அப்பா, பக்கத்துல பையன், 2 பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ. அப்ப நம்ம எது ஓட்டுறோம்? அரசு பேருந்து, மக்களை ஏற்றக்கூடிய ஒரு பேருந்து. இப்ப ரீசெண்டா நான் பஸ்ல போனேன். மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப்பு, சாரி மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ரே ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்கார் கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத பொழுது பக்கத்தில் இருக்கவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானனா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இல்லை. நேத்து வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு புகழ்ந்துட்டு இருக்காரு சட்டசபையில். ஐயா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருங்க, அப்பாவும் பையனும் புகழ்ந்துடுறேன். எம்எல்ஏ சீட்டு வேணும்னா எங்க தலைவர் விஜய் அவர்கள் திட்டா சீட்டு கிடைச்சிரும். விட்டுருங்க, நல்லா இருந்துட்டு போறார், நமக்காக நல்லா இருந்துட்டு போறார். போனா பொழைச்சு போட்டோம். சோ அப்ப இன்றைக்கு நம்மளை வச்சுதான் அங்க வியாபாரம் பயங்கரமா ஓடுது. ஒரு பெரிய வியாபாரியை போட்டு ஒரு சின்ன வியாபாரி வந்து போட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அங்க திமுக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் முதல் நாளே சொல்லிட்டார், 234 தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது. தொண்டர்கள் பலத்தை மட்டும் சொல்லல, மக்களுடைய பலம். தெளிவா சொன்னாரு, நான் வீடு வீடா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன், நீ இனிமேல் தான் வீட்டுக்கே போறீங்க. அப்ப அஜெண்டா தெளிவு. நமக்குள்ள ஒரு வேக, ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு டிவி மாயை உருவாக்குவாங்க. நீங்க 2014 திருப்பி சொல்றேன், 2014 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர், காங்கிரஸ், விசிகே, பிஎம்கே, வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இருந்துச்சு. ஆனா 2014 எதிர்கட்சியா கூட திமுக ஆகல. அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? கலைஞராலே உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது. கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு கலைஞர். எப்ப தெரியுமா? 1984. ஏன்னா அப்ப எம்ஜிஆர் ஊர்ல இல்ல, வெளியூர்ல உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு உருட்டுனாங்க. அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னார், அந்த உருட்டை என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர் தான் எம்ஜிஆர், அவருக்காக என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, அவர் வந்தவன இந்த பதவியை திருப்பியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த உருட்டு கூட மக்கள் நம்பாம படுத்துட்டு இருந்தவரை ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் தமிழ்நாடு. இந்த குடும்பம் என்றைக்கும் ஜனதாதள் ஜெயிச்சதே இல்லை. ஐயா இபிஎஸ் அவர்கள் மேல ஏற்பட்ட தோல்வினால 2021 வந்தாங்க, பிஜேபி எதிர்த்தனால வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிர்வாகம் ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே அடிப்படையா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த குடும்பம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இல்லாம இப்ப வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல, கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல, திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு எதுக்குப்பா அவர் காந்தியவாதி மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, திடீர்னு பெரியாரிஸ்ட்ங்கிறாரு, திடீர்னு காந்தியவாதிங்கிறாரு. அந்த கூட்டணி நாளைக்கு எதுக்கு அந்த மீட்டிங்னா, என்ன ஒரே குழப்பமா இருக்குல்ல, அதனால எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே ஸ்டேஜில் ஏற்றிடுறாங்க. அதுக்கு ஒரு காந்தியை கொண்டு வராங்க. நேற்று வரைக்கும் காந்தியை பத்தி யாரும் தமிழ்நாட்டில் பேசினதே இல்லை. ஆனா திடீர்னு கமலஹாசனை கூப்பிட்டு, அண்ணா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஒரு காந்தி மீட்டிங் போட்டுருங்க
நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் நின்றுடுவோம். காந்திவாதி மீட்டிங்கு மு.க. ஸ்டாலின் திமுக கூப்பிடுறீங்களே, அவர் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தூக்கி அடிக்க வந்துருவார். தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு, காந்தியோட அடிப்படை கொள்கை என்னப்பா? மதுவுக்கு எதிரானது. ஆனா நாளைக்கு காந்தியவாதி மீட்டிங் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குகிறார், துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குகிறார். ஏன் டாஸ்மார்க்கை பத்தி பேசுறேன்? வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம், தருமபுரி, கடலூரிலிருந்து எல்லா ஊரும் இன்றைக்கு ஏன் வறுமையில் இருக்கு? அதிகமான டாஸ்மார்க் 20,000 கோடி இருக்குமான சேல்ஸ் இங்க தான் இருக்கு. இந்த வட மாவட்டங்கள் தான் இருக்கு. ஏன் வறுமையில் இருக்காங்க? நம்மளுடைய தலித் சகோதரர்களும் வறுமையா தான் இருக்கிறாங்க, நம்மளுடைய வன்னிய சகோதரர்களும் வறுமையா தான் இருக்கிறாங்க, எல்லா சமூக மக்களிலும் வறுமையா தான் இருக்காங்க. எங்களுடைய தலைவருக்கு சாதி தெரியாது. வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களும் சரி சமமாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை எங்கள் தலைவர் உருவாக்க தெரியாது. இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களுக்குமான ஏழ்மையை தூக்கி எறியதான் எங்க தலைவர் வந்திருக்காரு. அதனால தான் வட மாவட்டத்தில் முக்கியமா இன்னைக்கு மீட்டிங் போட சொன்னார். இந்த சாதியை அடிப்படையில் சாதிவாரி கணப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க எங்க தலைவரால் மட்டும்தான் முடியும், தமிழக வெற்றி கழகத்தால் தான் முடியும். தோழர்களே, சாதியை தூக்கி எறிந்து நம்மளுடைய ஏழ்மையை நாம நினைப்போம். நமக்குள்ள திமுக இதுவரைக்கும் நம்மளை பிரிச்சு வச்சு ஏழ்மையை உருவாக்கி, யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையில் வேலு இருக்காரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? நம்மளுடைய தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வன்னிய சகோதரர்களே, இன்னைக்கு உங்க அப்பா ஏழ்மையில இருந்திருப்பார், உங்க தாத்தா ஏழ்மையில இருந்திருப்பார், ஒரு சாதாரண விவசாயியா இருந்திருப்பார், இன்னைக்கும் குடிசை வீட்டில் தான் இருப்போம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலு எப்படி இருந்தார்? இன்னைக்கு 2 மெடிக்கல் காலேஜ், 2 இன்ஜினியரிங் காலேஜ். எப்படி வந்துச்சு? இதுதான் கொள்ளை. அந்த கொள்கைக்கு அடிப்படை என்ன? நம்மளை பிரித்தாள்றது, ஜாதியின் அடிப்படையில் பிரித்தாள்வது. இனி வட மாவட்டங்களில் எல்லா சமூக மக்களுக்குமான திட்டங்களை எங்கள் தலைவர் உருவாக்குவார். எல்லா மாவட்டங்களும் வறுமையிலிருந்து வெளிப்படணும். ஒட்டு மொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் மிகப்பெரிய வறுமையில் இருக்கு. அந்த வறுமைக்கு காரணம் அரசு தன்னுடைய திட்டங்களை சரியாக எந்த மாவட்டத்திற்கும் கொண்டு செல்லாதது. இப்ப கூட சொன்னாங்களே, குறிஞ்சிப்பாடியில் ஏன் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு? கண்டிப்பா குறிஞ்சிப்பாடியில் பஸ் ஸ்டாண்ட் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நோக்கம் என்ன? அவங்க ஃபேமிலி சுத்தியிலும் லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, ரியல் எஸ்டேட், அவ்வளவுதான். அந்த லேண்ட் வேல்யூ ஏறணும்னா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரியல் எஸ்டேட் ஊழல், இதை நோக்கியே திமுக சொல்லும் பொழுது 11 பேர் இல்லை, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ இன்னும் 25 பேரை கூப்பிட்டுக்கோங்க, இன்னும் 30 பேரை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இன்னும் 30 பேரை கூட்டிட்டு போவார். ஆனால் எங்களுக்கு, எங்களுடைய தலைவருக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் 75 நாள்ல தமிழக முதலமைச்சராக தலைவர் உருவாதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. தமிழக வெற்றிக்கழகம் ஆளுங்கட்சியாரது யாராலும் ஒட்ட முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்மளுடைய உழைப்பை 24 மணி நேரம் செலுத்துவோம். நெக்ஸ்ட் 60 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். கடுமையா உழைக்கணும். ஓட்டு போற அன்னைக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே போதும், மக்களே வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய பணியை கடுமையா செய்யணும் தோழர்களே. நமக்குள்ள உடனே ஜாதி பாகுபாடை கிரியேட் பண்ணுவாங்க. நீ இவரு அவரு, ஒரே ஒரு வாக்குறுதியை குடிக்கிறோம். நம்மளோட தலைவரும் நம்மளோட கட்சியும் எந்த மதத்திற்கும் எந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சினா இன்னைக்கு அதுதான். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா, உண்மையிலே சொல்றேன், எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எந்த ஜாதி என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. எல்லோரும் சகோதரர்கள், ஒரே குடும்பமாக இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அத சட்டமன்றத்தில் பேசுங்க. உலகத்திலேயே ஒரு வேளாண் பட்ஜெட்டை ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தாக்கல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கணும்? ஒரு வாரம் அதை பத்தி பேசணும், மாணவர்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்யணும், ஆசிரியர் எடுத்து பேசணும், விவசாய சங்கங்கள் பேசணும். நம்ம மினிஸ்டர் விவசாய பட்ஜெட்டை வாசிக்கிறாரு, துணை முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டாரு. தாய் தாலாட்டு பாடி கூட வராத துக்கம். ஒரு பட்ஜெட் வாசித்து துணை முதலமைச்சரே தூங்க வைக்க முடியும்னா தாயுலம் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நாம உண்மையிலே வாழ்த்தணும். கடலூர் திரும்பிய திசையெல்லாம், வருகின்ற வழியெல்லாம், பார்க்கின்ற முகமெல்லாம்
தமிழக வெற்றி குடகத்தினுடைய அந்த பட்டொலி வீசி பறக்கிற அந்த வெற்றி கொடி பறக்கிறது. ஜெயிஸ்டாரு, தளபதி ஜெயிஸ்டாரு. தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் போர்க்களம் தொடங்குகிறது. இங்கிருந்து பார்க்கிறேன், மக்கள் கடல் நடுவே தன்னெழுச்சியோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏந்தி எங்களுடைய தோழர்கள் அப்படி ஏந்தி இப்படி பிடித்திருக்கிறார்கள். இன்று தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓசை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி சின்னமாம் விசிலோசை மட்டும்தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது வெற்றி விசிலோசை மட்டுமல்ல, மக்களை குறித்து சிறிதும் அக்கறைப்படாத, திரும்பிய திசையெல்லாம் ஊழலை முன்னெடுத்திருக்கிற, வாரிசு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிற சங்கோசை இந்த விசிலோசை என்பதை இந்த மண்ணில் என்று சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. கழக மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கறதுக்காக. வெற்றி தலைவர் அவர்கள் அவரினுடைய பொற்கரங்களால் யாரை வேட்பாளர் என்று அடையாளம் காட்டுகிறாரோ, கடலூரில் இருந்து செஞ்சாஜ் கோட்டைக்கு அவரை நீங்கள் அத்தனை பேரும் அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. 2 மாதம் முன்பு பத்திரிகை செய்தியில் எல்லாரும் வியந்தாங்க, அடடே செங்கோட்டை அண்ணனே இந்த கட்சிக்கு வந்துட்டாங்களே. இன்று செங்கோட்டை வந்திருக்கிறது, நாளை செஞ்சாஜ் கோட்டையே வரும். ஒரு மேடையில் நின்று சொன்னோம், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். இப்போ வரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் வாக்காளராக இருப்பது விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறது விஜய். இந்த விஜய் தேர்தல் அன்று வெளியே வருவார். பிளைட் ஏறி வெளிநாடுகளில் இருந்து மொத்தமாக வருவார்கள், கொத்து கொத்தாக வருவார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்க்காத ஒரு தேர்தலை பார்க்க போகிறது. இந்த அத்தனை பேரும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் 2000 ரூபாய் கொடுத்தாலும் 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி சந்தோஷமா வாங்கி எங்க பணத்தை நாங்களே வாங்கி வச்சுக்கிட்டு, தலைவர் சொன்ன மாதிரி உங்க செவில்லையே, எப்படி உங்க செவில்லையே விசில் ஊதி அனுப்ப போறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கடலூர் நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. நெடுநாட்களாக குழந்தையை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை திடீரென அவர்களினுடைய வீட்டில் இரட்டை பிள்ளை பிறந்ததை போல இந்த மேடையில் இருந்து பார்க்கிற போது 2 பக்கமும் ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அரங்கத்தை பார்க்கிற பொழுது ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு. இன்னும் பல கருத்துக்கள் என் மனதிற்குள் சுழக்கம், ஆனால் கொடுத்திருக்கும் நேரம் மிகவும் சுருக்கம். இதற்கு மேல பேசினா அண்ணனுக்கு எனக்கும் வரும் பிடக்கும். அதனால் வாழ்த்த வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வெற்றி, வணக்கம். இனிய நிகழ்ச்சியின் தனக்கது வாழாது தளபதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய அருமை அண்ணன் பொசி ஆனந்தன் அவர்களே, தேர்தல் பிரிவுடைய செயலாளர், போர்ப்படை தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் அர்ஜுனன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ரமேஷ் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜசேகர் அவர்களே, ஒரே நாளில் முடித்து காட்டுவேன் என்று வரலாறு படைத்திருக்கிற மாவட்டத்தின் கழகத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, சீன் அவர்களே, விஜய் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து தளபதியை நாளை கோட்டைக்கு அனுப்ப இருக்கிற ஆற்றல் மிக்க அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1972 என்னுடைய பயணத்தை துவங்கினேன். முதலே புரட்சி தலைவர் கோட்டைக்கு அவரோடு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் கோட்டைக்கு செல்கிற வழி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 45 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தூக்கி பிடித்தவர் தான் தளபதி என்பதை இன்றைக்கும் நான் நெஞ்சத்தோடு எண்ணி பார்க்கிறேன். ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால்,
இன்று இருப்பவருடைய நிலை வேறு, ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவருடைய நிலை வேறு, நாளை ஆளப்போகிற நிலையே வேறு என்பதை நான் அறிவேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், மூன்றாவது தலைவராக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி தான் ஆட்சி ஆளப் போகிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லா இயக்கங்களும் இருக்கின்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். நாட்டிலே நாம் இன்றைக்கு கடலூரிலே பேசுகிறோம், கடலாக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அனுமதி ஒரே நாள்தான். நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது தளபதிக்கு பின்னாலே இருக்கிற ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை தலைவர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சலை அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர், இந்த நாட்டிற்காக தியாகத்தை செய்தவர். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். கடவுளே, அந்த நாளிலே நான் பேசுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தவனுக்கு கூறாட கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னார்கள், தந்தை பெரியார், காமராஜர் அவர்கள், அதே போல சட்டமேதை அம்பேத்கர் என்று சொன்னார்கள். விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நான் இன்னைக்கு எண்ணி பார்க்கிறேன், ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிற இந்த கடவுளில் நாளை ஆட்சி மாற்றத்திற்கு இந்த கூட்டம் தான். நான் பார்க்கிற போது இங்கே குறைவான கூட்டம் இருக்குமா என்று நான் எண்ணி வந்தேன். ஆனால் வெற்றி விழா கூட்டத்தை போல இங்கே கூட்டம் கூடியிருக்கிற காட்சியை நான் காணுகிற போது, உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றுவர் சொன்னார்கள், 2 ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறது. புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஆட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில பேர் இடையிலே வருகிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம், உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறார்கள், அங்கே இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓடுகிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், வீழ்த்தும் சக்தி இங்கே தான் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்லாட்சி நடத்துவதற்கு, நாளை எதிர்காலத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கு, நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, இந்திய நாடை வியக்கத்த தலைவருக்கு ஒரு வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழகத்திலே வீரனை போட போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கின்றவர் சொன்னார்கள், கடலூரிலே 9 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் 234 தொகுதியிலும் அவர்தான் வெற்றி பெறுவார், யாராலும் இது மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை தமிழகத்தில் நாம் படைப்போம். நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், காலத்தின் சூழ்நிலையை கருதி நான் உரையை சுருக்கி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் 3 மணிக்கு இங்கே வந்தீர்கள். ஆனால் மாற்றுக் கட்சியை பார்க்கின்ற போது 1 மணி நேரம் கூட கூட்டம் இருப்பதில்லை. காலி சேர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலி செய்கிற கூட்டம் தான் இங்கே வெற்றி கழகத்துடைய தலைவருடைய பட்டாளங்கள் இங்கே இருக்கிறது என்று என்னால் உணர முடிகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது, பூட்டிய இரும்பு கதவை உடைத்துவிட்டு சிறுத்தியே வா, நாம் சொல்லும் வழிகளை கொள்கைகளை நீங்கள் முரசுகளாக கொட்டி வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KS, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன்,
மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் ஊடக அணி டிவி.கே. ரமேஷ், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை நிலை செயலாளர் ராஜசேகர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர்கள் ராஜகுமார், சீனு, இஎம்ஆர், ஆனந்து மற்றும் ஜெகதீஷ் பாண்டியன், மாவட்ட இணைச் செயலாளர் சகோதரர் அன்பு, பொருளாளர் சத்யராஜ், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சபிதா லட்சுமி, வழக்கறிஞர் அணி சிவராஜ், தினேஷ், பகுதி செயலாளர்கள் சாரதி, பாலாஜி, தேசிகன், வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர்கள் சுபாஷ், குமரன், ஜெயபிரகாஷ், ஆறுமுகம் மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்கள், அனைத்து நகர ஒன்றிய பகுதி உட்பட அனைத்து நிர்வாகிகள், தளபதி நெஞ்சில் கொடியேறுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜகுமாரியிடம் 2 நாட்களுக்கு முன்புதான் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். 10 நாட்களுக்கு முன்பாக நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். எப்போ சொன்னாலும் நாங்கள் நடத்த தயார் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க. நேற்று தான் அனுமதி கிடைச்சது. இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிறதின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இந்த கூட்டம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதி பார்த்தீங்க அப்படின்னா கடலூர்னா ரொம்ப பிடித்தமான மாவட்டம் தலைவர் தளபதிக்கு. எல்லா மாவட்டமும் பிடிக்கும், அதில் குறிப்பாக கடலூர் ரொம்ப பிடிக்கும். ஏன் என்று சொன்னால் அது தானே புயலாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, எல்லா புயலுக்கும் உடனடியாக வந்து மக்களை சந்தித்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஒரு சாதாரண ஒரு தொண்டன் சீனு அவர்கள்லாம் அப்போ மாவட்ட செயலாளராக இருந்தார் எல்லா மாவட்டத்துக்கும் கடலூர் முழுக்க. அப்போ அவர் கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே நிழற்குடையை திறந்து வைத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. நம்ம கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சகோதரர் ஆதரவு அவர்கள் சொன்னார், தலைவர் ஜாதி பார்க்கல எதுவுமேன்னு. தலைவர் முதல்ல ஒரு மாவட்ட செயலாளருக்கு தோற்றத்தை கூட பார்க்காமல் உழைத்தவர்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். வேற எல்லாரும் உனக்கு என்ன கார் இருக்குதா, வீடு இருக்குதா எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்போ தான் இந்த கட்சிக்கு ஒரு மரியாதை, ஒரு மாவட்ட செயலாளரை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருவாங்க. அதெல்லாம் பார்க்கல தலைவர். யார் உழைத்தார்கள் அன்னைக்கு சைக்கிளில் ஓட்டிக்கின்னு போய் யார் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு தான் இன்று பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் நம் தலைவர் தளபதி. அண்ணன் இங்கே 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர், 50 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 50 வருஷம் கேஎஸ் அண்ணன் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரிகிறது யார் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு உண்மையான தலைவர் யார் என்று தெரிந்ததனால்தான் அவர் நம்முடன் வந்திருக்கிறார். இல்லைனா எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட எல்லாரும் அங்கே போனாங்க இங்கே போனாங்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நிதானமாக ஒழுங்காக 50 வருடம் ஒரே கட்சியில் இருந்துட்டு அதுக்கு அடுத்து நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று எண்ணி வந்திருக்கிறவர் தான் அண்ணன் கேஎஸ். மேலும்
சகோதரர் ஆதவ அவர் இருக்கிறார். அவர் உடனே படபடன்னு எப்பயுமே அண்ணா அங்கே மீட்டிங் போடணும், என்னண்ணா அங்கே ஒரு மாதிரி உடனே போடணும், இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போகணுன்னுவார். டக்கு டக்குன்னு வாயால் வந்து ஈஸியாக சொல்லுவார், ஆனால் அங்கே போடணுன்னுவார். போட்டுடலாமே அப்படின்னுவேன், போட்டுருண்ணேன் அப்படின்னுவார். போட்ட உடனே ஆனால் 2 நாளில் இவ்வளோ பெரிய கும்பல் வருதுன்னா அது நம்ம தலைவர் தளபதிக்கு மட்டும்தானே தளபதி அப்படின்னுவார். மேலும் நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா நாளன்னைக்கு கூட்டம் போடணுன்னு அடுத்த உடனே என்னார், உடனே நாம் கூட்டத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு உடனுக்கு உடன் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தலைவர்களுடைய தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இடத்தெல்லாம் உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தரேன், நான் ஏதாவது கொஞ்சம் பணம் தரேன், நீ கூட்டத்தை போடு, இந்த ஏற்பாடு பண்ணுன்னு, இதெல்லாம் கிடையாது. இந்த விழாவை நடத்துவதற்கு நானோ மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ராஜ்குமார் மற்றும் அவருடன் இருக்கிற கழக செயலாளர்கள், நகரம், ஒன்றியம் அனைவரும் இணைந்து செய்யப்பட்டது தான் இந்த பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மற்றவங்ககிட்டலாம் நம்ம பஸ் வைக்கணும், காரு வைக்கணும், வேனு வைக்கணும். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், கடலூரில் இருக்கிற இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், முதல் மாநாடு நடக்கும்போது நம்மளுடைய விழுப்புரம் மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு அவர் ஊர் பெரியவர்களை அழைத்து, என்னையா எப்பயுமே ஒரு மாநாடுன்னு சொன்னால் என்கிட்ட வருவாங்க, பஸ்ஸு வேணும் வேன் வேணுன்னுவாங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சொன்ன உடனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடுக்கு முன்னாடி வந்தால் 10,000 20,000 கேட்பாங்க, கொடுப்பேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒருத்தவங்க கூட என் வீட்டு படி ஏறி எனக்கு பஸ்ஸு வேணும் வேன் வேணும் பணம் வேணும்னு கேட்கவே இல்லையா? அது என்ன எது என்ன? ஃபோனை போடு, அந்த அசோசியேஷனுக்கு பஸ் அசோசியேஷனுக்கு ஃபோனை போடு, ஏன்பா பஸ்ஸெல்லாம், அட நீங்கள் வேறங்க ஐயா, பஸ்ஸெல்லாம் புக் ஆகி 1 மாதமாக ஆகுது, வரானுங்க அவனுங்களே தண்டலை வாங்கின்னு வந்து 25,000 கட்டிட்டு அவன் வீட்டு விழா மாதிரி அவன் வீட்டு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சுட்டு போய்கினே இருக்கிறான். இந்த பணத்தை கட்டிட்டு 25,000 இன்னும் கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதோ பணத்தை கட்டிட்டு நான் பஸ் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய்கினே இருக்கிறான் ஐயான்னு. இதுதான் உணர்வு, இதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசம். இப்படிதான் நம்ம தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உண்மையான தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் நம்மகிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை, ஆனா உழைப்பு உண்மை இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எல்லாருக்கும் எப்படியோ பணம் வரும். ஆனா தலைவர் என்ன சொன்னார் கடந்த கூட்டத்தில்? நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி தான். ஏன்னா யாருக்கும் எங்களுக்கெல்லாம் பணம் காசெல்லாம் வேணாம், இருக்கிறது போதும். மனிதனுக்கு தேவை காலையில் ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 இட்லி இருந்தாலே காலத்தை ஓட்டின்னு போகிற காலத்தில் 5,000 கோடி 10,000 கோடியை சம்பாரித்து ஜெயிலில் போய் உக்காந்து இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சத்தில் இருக்கும்போதே இந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள். அந்த மக்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும்போதே அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகிட்டுலாம் வரல, படம்லாம் ஓடாமலாம் இல்லை. போட்ட கையெழுத்து தலைவர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டார்னா அடுத்து 1 மணி நேரத்தில் பணத்தை யாரெல்லாம் படம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1 மணி நேரத்தில் அந்த படமே எல்லாரும் சென்னையாக இருந்தாலும் சரி,
அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்தில் எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடித்த படம்தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்கள், என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கோ நான் சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. அதனால் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டுலாம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்குறாங்க, யார் யாரையோ வச்சு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சொல்வது 32%, 35% இப்படி தான் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. யாருமே குறைச்சியே எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம எடுக்கலை. வெளியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சி இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சில விஷயத்தை செய்கிறீங்க என்று சொன்னால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யக்கூட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் திமுக இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. ரமேஷ் சொன்னார், பயங்கரமாக வாக்கில் நடந்தார். ராஜ்மோகன் எல்லாம் சொன்னார், எது நடந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தான். நீங்கள் எப்படி ஒன்றாலும் வேஷம் போடலாம், எப்படி ஒன்றாலும் நானும் இருக்கலாம் நினைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எந்த காலத்துலேயும் ஒரே தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் தளபதி. நம்ம சொல்லிக்கலாம், மற்றவங்க சொல்லிக்கலாம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி போவேன்னு. அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஒரே இது தலைவர் தளபதி மாதிரி வேறு யாராலையும் வர முடியாது. ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தாலும் சரிசகமாக உட்கார வைத்து அவர்களிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஏன்னா கடலூர்லேருந்து நீங்கள் நிறைய பேர் தலைவர் தளபதியை பார்த்துருப்பீங்க, அவரோட கலந்துரையாடி இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நாம் சொல்லும்போது அது உண்மையாக இருப்பது என்பதனால தான் இந்த பொது மேடையிலே நான் அதை சொல்ல முடிகிறது. இப்படியெல்லாம் ஒரு உண்மையாக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து பதவி கொடுத்த ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கிறது. இன்று நான் சொல்கிறேன், 9 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை, எங்களுக்கு பயமும் இல்லை. நாங்கள் 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆவது உறுதி. மக்களுக்கும் சரி, தோழர்களுக்கும் சரி, ஒரு உண்மையான தலைவராக இருந்து யாரெல்லாம் என்னென்ன நினைக்கிறார்களோ, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல் கொண்டு வழங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தலைவர் தளபதி இருப்பார். தாய்மார்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் நேற்று கூட பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போலாம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்லாம் தொகுதியில் போனால் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியும், 5 வருஷம் உன்னுடைய பதவி இருக்கிறது, உன்கிட்ட பவர் இருக்கிறது, எதையும் நான் கேட்கக்கூடாது, நான் உனக்கு ஓட்டு போட்டது நீ எனக்கு சேவை செய்யணும் என்று சொல்லிதான். ஆனால் அந்த 5 வருடம் நீ சேவை செய்யவில்லை என்று தேர்தல் நெருங்கி வந்தவுடன் மக்கள் கேட்கிற கேள்வி, ஏன் நீ இதுவரை தொகுதி பக்கமே வரவில்லை, எங்களுக்கு இந்த திட்டத்தை செய்தியா அப்படின்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை இங்கு வந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால் நம்மளை நம்பி நம்மளுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார். பல்வேறு நலத்திட்டங்களையோ பல்வேறு திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பார் என்று மக்கள் ஓட்டு போட தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போடுவதற்கு நாம் எல்லோரும் அவர் சொன்னது போல, சகோதரர் சொன்னது போல 24 மணி நேரம் 20 மணி நேரமாக நாம் உழைக்க வேண்டும். நம்மளுடைய சின்னமான வெற்றி சின்னம்
விசில் சின்னத்தை நாம் வீடு வீடாக சென்று எங்களுடைய சின்னம், தலைவருடைய சின்னம், தளபதியுடைய சின்னம், வெற்றி சின்னம் விசில் என்பதை நீங்கள் வீடு வீடாக சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் 60-65 நாட்கள் தான் இருக்கிறது. தலைவர் யாரை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறார்களோ, அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க கொள்கை தெரியுமா, அதுவா இதுவான்வாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதியா. தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக, தோழனாக நாங்கள் இருப்போம். ஏன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்களை ஒழுக்கமாக வளர்த்து எங்களை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கடந்த 30-32 வருடமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதி தான் எங்களுக்கு. நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை வளர்த்தவர் எங்கள் தலைவர் தளபதி தான். நான் பல இடங்களில் பல பெரிய பெரிய முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி 5 வருடத்துக்கு வரும் போகும். தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கட்சியின் பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தலைவர் 2026 முதலமைச்சராக அமர்வது உறுதி என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.